தஞ்சை பெரிய கோயில் வந்திருக்கிறேங்க இன்றைக்கி. பாருங்க, தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டினது. நம்மளுக்கு பெருசாக பேச வர்றதுங்க. வாங்க சுற்றி பார்க்கலாம், கோயிலெல்லாம் காட்டுறேன். இங்கே 19 செகண்டில் வந்துருக்குதா? ஓ, எதுவா போடா. பாருங்க, நம்ம தஞ்சை பெரிய கோயில் வந்திருக்கிறோம். முன்னால் கோவில் ராஜகோபுரங்குது. நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம். பையன் உள்ளே இருக்கிறானுங்க. நானும் வீட்டுக்காரன் மலர்ந்து வெளியே நிற்கிறோம். உள்ளே சாமி கும்பிட போகணும். தஞ்சை பெரிய கோயிலுங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு தாட்டு வந்திருக்கிறோம். பாருங்கள், வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வீடியோ எடுக்கிற கொடுவாங்களோ விட மாட்டாங்களோ தெரியலிங்க. அதனால் நம்ம வெளியே நின்று எடுக்கிறோம். உள்ளு பகுதியில் எடுக்கிற கொடுத்தாங்கன்னா நம்ம எடுக்கலாங்க, இல்லாட்டி எடுக்க முடியாது. பாருங்கள், தஞ்சை பெரிய கோயில் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு தாட்டு வந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? பாய்ங்க, வாங்க. பாருங்க, கோயிலுக்குள்ளே போகிறோம். வீடியோ எடுக்கிற கொடுவாங்களோ விட மாட்டாங்களா தெரியலிங்க. இதே ராஜகோபுரங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை வந்து கும்பிட்டுக்கலாங்க. விநாயகரை கும்பிடுவா. விநாயகர் கும்பிட்டா தான் நீங்கள் எல்லாமே நல்ல காரியம் நடக்கு. உள்ளுக்குள்ளே போகலாங்களா? விநாயகர் தெரியல. திருநீர் போட்டெல்லாம் விட்டுட்டு வாங்க. பொட்டு கொஞ்சம் வச்சுட்டு லைவ்ல போயிட்டு இருக்குதா? இங்கே மூஞ்சிடு வர இதுதான் எங்கள் கோயிலினோட அமைப்பு. நம்ம இதில் ஃபஸ்ட்டு தாட்டு வந்திருக்கிறோங்க. பூரா கல்வெட்டுலேயே செஞ்சுருக்கிறாங்க. மிகப்பெரிய கட்டடங்க கோயில். நல்லா வச்சுட்டு சாமி வந்தாருப்பா.
ஆமாம், இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வராத விட்டுட்டு ஃபஸ்ட்டு. எடுத்து வந்துருச்சா இங்கே பாருங்க, இங்கெல்லாம் புல்வெளியாக இருக்குது. கோயில் அளவு எடுத்திக்கிறாங்க. ராஜகோபுரம் தாண்டிட்டு இது ராஜகோபுரங்க. இது வந்து 2வது கோபுரங்க. இது வந்து 2வது நுழைவாயில். அடுத்தது நம்ம சாமி கோபுரத்துக்கு போக போகிறோம். கோபுரத்தில் 80 டன் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பழமொழி பார்த்துருக்குறேன். பாருங்க, தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் இது தானுங்க. பாருங்க, இது தஞ்சாவூர் பெரிய கோபுரம். இன்னைக்கு உள்ள வந்திருக்கிறேங்க. பாருங்க, சிவன் கோயிலுங்க. இதை ஃபஸ்ட்டு தாட்டு வந்திருக்கிறேன். பெரிய நந்தி இருக்கிறாருங்க. அதுவோ பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் சாமி கோபுரங்க. அது 80 டன் எடையுள்ள கல், ஒரே கல் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அது நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஏய், என்னைய ஒரு பதிவு எடுவா. இப்படி எடுக்கணுங்கவா. ஆட்டக்கூடாது, கையை வச்சு ஆட்டக்கூடாது. எடுத்துக்கிறேனுங்க. தஞ்சாவூர் பெரிய சாமி கோயில் 80 டன் எடையுள்ளது இருக்குதுங்களாம்மா. மேலே கல் பாருங்க. நம்மளுக்கு பெருசா பேச வராது. வீடியோ எடுக்கிறதுக்கும் சரியான ஆள் கிடையாதுங்க. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அதுவோ பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்னமோ சாமி இருக்குது. நந்தி, பெரிய நந்தி இருக்குதுங்க. அதுபோக இந்த வன்னி மரங்களாட்டு இருக்குது. நந்தி வளருதா பாருங்க. வன்னி மரம் ஒன்று இருக்குது. வன்னி மரத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. வர்ற இதுதான் எனக்கு வன்னி மரம். எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு தெரியலைங்க. இந்த மரத்துக்கு எப்படியுமே ஏகப்பட்ட வருஷம் இருக்குங்க. ஒரு 100 வருஷம் 50 வருஷமெல்லாம் இருக்குங்க. வன்னி மரம் இவ்வளோ பெருசு ஆகாது. பாருங்க, எத்த சொட்டு மரம் இருக்குதுங்க. குறைஞ்சது 100 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க இந்த வன்னி மரத்துக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது. நான் இது இப்போ தான் எத்த சொட்டு மரத்தை பார்க்குறேனுங்க. நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க. ராமர் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்குதுங்க. கோயில் நிழல் வெளி விழுகாதுங்களாம்மா தஞ்சாவூரில். இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன். சில வீடியோவிலெல்லாம் நம்மளால் எடுக்க வராது. பாருங்க,
பெருமாளை கும்பிட்டு போயிடலாம். வாங்கல்ல கோயிலுக்குள்ள போல. எனக்கு பெரிய நந்தி. கோயிலுக்குள்ளே போகலாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு தாட்டு போகிறேன் 48வது வயசில். பாருங்க ஃபஸ்ட்டு விநாயகர் இருக்கிறாருங்க. ಗಣಪ ಗಣಪ ಮುನ್ನು உள்ளுக்குள்ளே வந்தாச்சுங்க. போட்டேன். உள்ளவரீஸ்வரர் பார்த்து சாமி முட்டாச்சுங்க. வெளி நுழைவாயிலுக்கு வெளியில் வந்துட்டு இருக்கிறோம். பாருங்க, நம்மளுக்கு இந்த பெருசாக பேசுறதுக்கு வராதுங்க. இந்த பொக்கிஷத்தெல்லாம் பேசுகிறக்கு அளவே இல்லைங்க. இனிமேல் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பதிவுகளெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தாட்டு தஞ்சை பெரிய கோயில் வந்திருக்கிறோம் நான் ஃபேமிலியோட. பாருங்கள், ஒரு அந்த காலத்துலேயே கல்வெட்டில் எழுதி வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு தமிழே படிக்க வராது அதிகமாக. கல்வெட்டில் எழுதிக்கிற எழுத்தெல்லாம் நம்மளுக்கு படிப்பே சுத்தமாக வராதுங்க. பூராமே கல்வெட்டு எழுத்து தேனுங்க, அந்த காலத்து எழுத்து. யார் என்னென்ன பண்ணாங்கிறத பூராமே இதில் கல்வெட்டு சுற்றியும் இருக்குதுங்க எழுத்து. நம்ம ஒரு பதிவுக்கு எடுத்துருக்கிறோம். அருமையாக இருக்குதுங்க கோயில். அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு.
80 டன். போதுமா போலாமா? எடுத்தா அப்படியே எடுத்தாத இருக்கணுமா? சரியா? பா இப்படி இறங்கிக்கிறாங்க பாத்தீங்களாங்க. நீங்க வர மாட்டீங்க. இருக்கா தண்ணி இல்லை இருக்கா அவங்க யூஸ் பண்ண பொருள் పట్టుకుంటారు ఎవరికి వాళ్ళు పట్టుకొని రండి. அவிதான் நொறுங்க வருவாங்க. நந்தி கும்பிட்டு போலாங்க. சரியா? பேசுறேன் ஆழ்வான் ரெண்டு கை பிடிக்கணும். எப்படி சாமி விட்டாச்சு திருப்தியா. கும்பிடாதுன்னு ஒன்றாங்க. நீ பேசுகிறதே தலைகீழ பேசிட்டு வருவீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரியா? எல்லோரும் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பதிவில் எடுத்துருக்குறேங்க. பிடிச்சதுன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் விவசாய சேனல் வச்சுருக்கிறோம், விவசாயம் பார்த்துட்டுருக்குறோம்.
திருப்பூருங்க எங்கள் ஊர். உங்களுக்கு பெருசாக பேச வராது, ஆனால் தஞ்சாவூர் இதை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேங்க. மிக அருமையாக கட்டியிருக்கிறாங்க. எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம கேள்விப்பட்டுக்கிறோங்க. செல்லில் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் வந்து நேரில் பார்த்துருக்குறோம். நந்தி ஒன்று பெரிய நந்தியாக இருக்குதுங்க. அது மிக அருமையாக இருக்குதுங்க. அந்த காலத்துலேயும் இந்த அளவுக்கு கட்டியிருக்கிறாங்கன்னா நம்ம தமிழர்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஆளுங்க. அருமையாக இருக்குதுங்க. நன்றிங்க. பாருங்கள், நம்மளுக்கு பெருசாக பேச வராது, இப்பவும் சொல்கிறேன். எனக்கு மிகப்பெரிய ஆர்வமாக இருக்குது இந்த கோயிலை பார்த்ததுக்கு. மீண்டும் மீண்டும் வருஷம் ஒருக்கா வரலாம்ட்டுக்கிறேங்க. நன்றிங்க. அதுவோ பார்த்திங்கன்னா வேறு கோயிலுக்கும் போனோம், அந்த கோயிலெல்லாம் பதிவு எடுக்கலைங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலை மட்டும் நம்மளுக்கு பிடிச்சது ஒரு பதிவே எடுத்தேங்க. நன்றிங்க.